Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம 10 days spoken Hindi class வீடியோல day 5 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேசும்பொழுது சொல்லுவோம் இல்லையா, நான் நாளைக்கு வந்தாலும் வருவேன், நான் நாளைக்கு ஊருக்கு போனாலும் போவேன், அவர் சென்னைக்கு போனாலும் போவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வழக்கில் நம்ம சொல்ற மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்றது, அது கூடவே நீங்க வரணும்னா நான் வாங்க, நீங்க ஏன் கூட வரணும்னா வாங்க, இல்லை நீங்க அவர் கூட போகணும்னா போங்க, உங்களுக்கு இது சாப்பிடணும்னா சாப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம 10 days வீடியோ போஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும். இதுக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நான் வந்தாலும் வருவேன். ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது மேபி அப்படின்றத யூஸ் பண்ணி சொல்லுவோம். மேபி நான் வந்தாலும் வருவேன். அந்த மாதிரி ஹிந்தியில மேபி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷாயத் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷாயத் கல் மே ஆவுங்கா. ஸோ இங்க நீங்க பார்க்கும் பொழுது கல் மே ஆவுங்கா, மே ஆவுங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதே தான் அங்க நம்ம பேச போறோம். ஸோ மே ஆவுங்கா, நான் வருவேன் அப்படின்றத சொல்றோம். நாளைக்கு அப்படின்னா கல், நான் வந்தாலும் தான் வருவேன். ஸோ இங்க நீங்க பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, போவாததுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனாலதான் ஷாயத் அப்படின்றத சொல்றோம். ஷாயத் கல் மே ஆவுங்கா. இதுவே நாளைக்கு நான் வந்தாலும் தான் வருவேன் ஒரு பெண் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க, மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவுங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ அவர் வந்தாலும் தான் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அவர் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஓ சொல்லணும், ஓ ஆயேகா. இதுவே அவள் அப்படின்னா ஆயேகி, நாங்க அப்படின்னா ஹம் ஆயேங்கே அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்க நீங்க மாற்ற வேண்டியது சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி மே, ஓ, ஹம் அந்த மாதிரி எதுவோ அதை சொல்றீங்க. அந்த எண்டிங் பாருங்க, ஆ ஊங்கா, ஊங்கி, ஆ ஊங்கி, ஆ ஏகா, ஆ ஏகி, ஆ ஏங்கே. ஓகேவா? நம்ம பேசும் பொழுதே நாங்க வந்தாலும் தான் வருவோம், ஓம்னு சொல்றோமா, நான் வந்தாலும் தான் வருவேன்னு சொல்றேன்னா வேன்னு சொல்றோமா, வருவார்னு சொல்றோமா, அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் மாறும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் பிகினரா இருக்கிறப்ப. பட் இதெல்லாம் ரொம்பவே சுலபமாயிடும். நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிடும். அவர் நாளைக்கு சென்னை போனாலும் போவார் அப்படின்னு சொல்றதுக்கு ஷாயத் ஓ சென்னை ஜாயேகா. அப்படியே ஃபியூச்சர் டென்ஸ் என்ன சென்டென்ஸோ அதே தான் போட போறீங்க, கூட ஷாயத் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆட் பண்ண போறீங்க. ஷாயத் ஓ சென்னை ஜாயேகா, அவள் அப்படின்னா ஓ சென்னை ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். இதுவே நான் சென்னை போனாலும் போவேன்னு சொல்றதுக்கு மே சென்னை ஜாவூங்கா, சென்னை ஜாவூங்கி அப்படின்னு சொல்லணும். அவர் பொய் பேசினாலும் பேசுவாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஷாயத் ஓ ஜூட் போலேகா. இதுவே அவள் அப்படின்னா ஜூட் போலேகி, ஜூட் அப்படின்னா வந்து பொய், சச் அப்படின்னா உண்மை. அடுத்தது, ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்ப இது வந்து ப்ரெசென்ட்ல பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஷாயத் ஆப் அப்படின்னா உங்களுக்கு, ஆப்கோ அப்படின்றத சொல்லலாம். இஸ்கே பாரேமே, இதை பற்றி. ஸோ பாரேமே அப்படின்னா பத்தி அப்படின்றது அர்த்தம். நஹி ஜான்தே அப்படின்னா தெரியல அப்படின்றது அர்த்தம். இதை பத்தி உங்களுக்கு தெரியல. ஷாயத் ஆட் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அர்த்தம். ஒருவேளை தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சியும் இருக்கலாம், இந்த ஷாயத் அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்தது, ஒருவேளை அவர் வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது, போய் இருக்கலாம். ஸோ போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம், அதனால சல கையா யூஸ் பண்ணோம். அவர் அப்படின்றதுனால சல கையா. அவள் போய் இருக்கலாம் அப்படின்னா சல கையி யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் அப்படின்றதுனால ஓ, ஷாயத் ஒருவேளை, கர் அப்படின்னா வீடு, சலகையா அப்படின்னா போயிருக்கலாம், சலகையா ஹே போயிருக்கலாம், சலகை ஹே அப்படின்னா ஒரு பெண்ணை பத்தி பேசுறதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருவேளை இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஸோ ஷாயத் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, பாரிஷ் அப்படின்னா மழை, ஹோ சக்தி ஹே அப்படின்னா பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, அந்த பஸ் இன்னைக்கு வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ வந்தாலும் தான் வரும், இன்னைக்கு பதிலாக 6 மணிக்கு 5 மணிக்கு ஏதோ ஒரு டைமிங் ஸ்பெசிஃபை பண்ணி கூட நீங்க பேசலாம். ஷாயத் ஆஜ் பஸ் ஆயேஹி. நீங்க யோசிக்கலாம், ஏன் ஏஹி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ பெண், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் காடி எல்லாமே, வண்டி எல்லாமே வந்து பெண் பால கன்சிடர் பண்ணுவாங்க. காரு, பஸ், ட்ரெயின், எவ்ரி திங்
பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் ஆயேகி காயேகா வராது. ஓகேவா? அந்த ட்ரெயின்னாலும் சரி, அந்த கார், அந்த டாக்ஸி, பஸ் எதுவாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிளை வந்து ஹிந்தியில வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஷாயத் ஆஜ் பஸ் ஆயேகி. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அது உண்மையா கூட இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். ஓகேவா? ஷாயத் ஏ சச் ஹே. சச் ஹே அப்படின்னா உண்மை, சச் ஹே அப்படின்னா உண்மையா இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏ சச் ஹே அப்படின்னா அது உண்மை அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை அப்படின்னு ஷாயத் அப்படின்றத ஆட் பண்றதுனால அந்த சென்டென்ஸை வந்து நீங்க தமிழ்ல சொல்லும் பொழுது வந்து ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருக்கலாம் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே போல ஒருவேளை அது பொய்யா இருக்கலாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷாயத் உன்ஹோனே, அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, ஃபோன் கர்னேக்கி கோஷிஷ் கிய ஹோகி அப்படின்னா ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், கால் கர்னேக்கி அப்படின்னா ஃபோன் கர்னேக்கி அப்படின்னா கால் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணி இருக்கலாம், கோஷிஷ் கியே ஹோகி அப்படின்னா கால் பண்ணியிருக்கலாம், ட்ரை கோஷிஷ் அப்படின்னா ட்ரை பண்ணி இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்த பார்ட், நீங்க வரணும்னா வாங்க, நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க, இந்த மாதிரி இதை எப்படி சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வரணும்னா வாங்க பேசும்பொழுது நம்ம இப்படி சொல்லுவோம், பட் தமிழ்ல இது வர வேண்டும் என்றால் வாங்க. ஆப் ஆனா ஹேத்தோ ஆவோ, அகர் அப்படின்றதும் சேர்த்து சொல்லலாம். அகர் ஆப் ஆனா ஹேத்தோ ஆவோ. ஸோ ஆப் அப்படின்னா நீங்க, ஆனா ஹேத்தோ வர வேண்டும் என்றால், ஆவோ அப்படின்னா வாங்க. ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல வந்து ஆஇஏ. ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் யூ வாண்ட் டு கம். ஸோ இஃப் அப்படின்னால ஹிந்தியில வந்து அகர் தோ. ஸோ அகர் வந்து இங்க நீங்க பேசும்பொழுது ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க, அதனால நான் கொடுக்கல. அகர் ஆப், அகர் தோ வருது பாருங்க, ஹை தோ, அந்த தோ, அகர் தோ அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷ்ல இஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ இஃப் கண்டிஷனுக்கு ஹிந்தியில யூஸ் பண்றது, அகர் தோ. ஸோ அகர் ஆப் அப்படின்னா நீங்க, ஆனா ஹே தோ வர வேண்டும் என்றால், ஆஇஏ அப்படின்னா வாங்க. ஸோ பேசும்பொழுது வந்து ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆப் ஆனா ஹே தோ ஆவோ, இல்ல ஒரு சிலர் ஆனா ஹேத்தோ ஆவோ அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆப் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க கேட்கணும்னா கேளுங்க. அகர் ஆப் பூச்னா ஹேத்தோ பூச்சோ, ஆப் பூச்னா ஹேத்தோ பூச்சோ. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் பூச்சியே அப்படின்றத சொல்லுவோம். சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. ஆப் கானா ஹேத்தோ காயியே, கானா ஹேத்தோ அப்படின்னா சாப்பிடணும்னா, காவோ அப்படின்னா சாப்பிடுங்க. ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல காயியே அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வேணும்னா அவரே கேட்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஓ சாஹேத்தோ, சாஹேத்தோ அப்படின்னா வேண்டும் என்றால் அப்படின்றது அர்த்தம். அவரே அப்படின்னு சொல்றதுக்கு உசே. பூச்னேத்தோ அப்படின்னா கேட்கட்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ கேட்கட்டும் அப்படின்னு சொல்லணும். கேளு அப்படின்னு சொல்றது தான் பூச்சியே, இங்க கேட்கட்டும் சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம் இல்லையா, அவர் வரட்டும், அவர் போகட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுல சொன்ன பாருங்க. பூச்னேதோ ஆனேதோ அப்படின்னா வரட்டும், போகட்டும் அப்படின்னா ஜானேதோ, அதே போல பூச்னேதோ அப்படின்னா கேட்கட்டும் அப்படின்றது அர்த்தம். அவருக்கு வேணும்னா அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்றது. ஸோ அவருக்கு வேணும் என்றால் அகர் ஓ சாஹேதோ, அவருக்கு வேணும்னா, உசே குத் அப்படின்னா அவரே அப்படின்றது அர்த்தம். கஹனேதோ அப்படின்னா சொல்லட்டும், கஹோ அப்படின்னா சொல்லட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கஹனேதோ அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. அகர் ஆப் குச் கரீதனே சாகதேக்கோ. ஸோ கரீதனா சாகதே ஹேன் அப்படின்னா வாங்க வேண்டும் என்றால், கரீதனா ஹே தோ அப்படின்றதும் சொல்லலாம். கரீதனா ஹே தோ மட்டும் கூட போதும் ஆக்சுவலி. அகர் ஆப் குச் கரீதனா ஹே தோ, இல்ல குச் கரீதனா சாகதே ஹேன் தோ அப்படின்றத சொல்லலாம். கரீதுலோ அப்படின்னா வாங்கிக்கோங்க அப்படின்றது அர்த்தம். உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஜித்தனா ஹோ சக்கே, எவ்வளவு முடியுமோ. ஸோ ஜித்தனா அப்படின்னா எவ்வளவு. ஸோ ஜித்தனா ஹோ சக்கே அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. உத்தனா தேதோ, உத்தனா அப்படின்னா அவ்வளவு அப்படின்றது அர்த்தம். எவ்வளவு அப்படின்னா ஜித்தனா, உத்தனா அப்படின்னா அவ்வளவு. ஸோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ, ஜித்தனா ஹோ சக்கே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. உத்தனா தேதோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. ஜித்தனா ஹோசக்கே உத்தனா தேதோ. ஸோ எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. ஜித்தனா ஹோசக்கே உத்தனா கர்தோ அப்படின்னா பண்ணுங்க. உத்தனா கரியே, உத்தனா கரோ அப்படின்றது எது வேணாலும் சொல்லலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க, எப்போ முடியுமோ அப்போ போங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க வந்து ஜித்தனா சொல்லக்கூடாது, கப் ஹோசக்கே அப்படின்றத சொல்லணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். தப் அப்போ அப்படின்னு சொல்றது, தப் ஜாவோ அப்படின்னா அப்ப போங்க அப்படின்றது அர்த்தம். கப் தப் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா வீடியோஸ் வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சுலபமா வந்துடும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.